சென்னை ராயப்பேட்டை மேம்பாலத்தில் கடந்த 5ஆம் தேதி இரவு நிகழ்ந்த விபத்தில் இருவர் பலியான நிலையில் அதற்கு பைக் ரேஸ் காரணமல்ல என்று தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த 5ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டை மேம்பாலத்தில் நடைபெற்ற விபத்தில் இருவர் பலியான நிலையில் அதற்கு பைக் ரேஸ் காரணமல்ல என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். மேலும் விவரம். ராயப்பேட்டை மேம்பாலத்தில் நடைபெற்ற விபத்தில் பைக் ரேஸில் நடைபெறவில்லை என காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 நபர்கள் நேருக்கு நேராக மோதி விபத்துக்கு உள்ளானது. இந்த விபத்தில் 2 நபர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள். இந்த விபத்து தொடர்பாக உயிரிழந்த பாதிக்கப்பட்டவருடைய குமரன் எங்களுடைய உறவினர்கள் இந்த பைக் ரேஸ் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகிறது. இந்த தகவலின் அடிப்படையில் சென்னை போக்குவரத்து போலீசார் இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். விசாரணையில் இந்த விபத்தில் ஏற்கனவே அவருடைய நண்பர் காதலினுடைய நண்பர் தான் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு சென்றதும் அதனுடைய சிசி தெரியாமல் அதிவேகமாக இயக்கியதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பாக பைக் ரேஸில் ஈடுபடவில்லை எனவும் சென்னை காவல் ஆணையர் உத்தரவுப்படி தொடர்ச்சியாக வாகன தணிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 8 மணிக்கு ரேஸ் ஓட்டுறாங்கன்னா சிட்டிக்குள்ள ரேஸ் ஓட்டுறாங்கன்னா அப்பனா என்ன நடந்துட்டு இருக்குங்க? நான் என்ன கேட்குறேன், 7:30 மணி 8 மணி, ஒன்று 11 மணி 12 மணிக்குனா கூட ஊரை சுற்றிட்டு வராங்க, ரேஸ் ஓட்டினாங்க, உளுந்தான் கீழே விழுந்தாங்க. 7:30 மணி 8 மணி 9 மணிக்கெல்லாம் என்ன நடக்குதுங்க சிட்டிக்குள்ள சொல்லுங்க? ரேஸ் ஓட்டி தான் ஒரு உயிரெல்லாம் கொல்லணுமா? அந்த அன்னைக்கு போயிடுச்சு, ஒரு உயிர் போயிடுச்சு. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு, 2 பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க. யார் பார்ப்பாங்க அவங்களுக்கு? என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியல சார். பிரிட்ஜ் மேல நின்று கஞ்சா அடிக்கிறானுங்க. நான் ஓப்பனா சொல்ல கஞ்சா அடிக்கிறானுங்க. நான் இப்ப வேணா நான் எவிடன்ஸ் நான் காட்டுறேன். நான் பசங்க நான் போன் பண்ணி நான் காட்டுறேன். என் கூட இருக்க பசங்க நான் காட்டுறேன். நான் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் போன் பண்ணி சொன்னானுங்க ரேஸ் ஓட்டிருக்கான்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னானுங்க. புரியுதா? என் ஏரியால இருக்க பசங்க தான், என் ஒரே சந்தில இருக்க பசங்க தான் எனக்கு போன் பண்ணி சொன்னானுங்க. அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி போறேன். நான் அப்புறம் நான் கேட்டா சொல்றானுங்க ரேஸ் ஓட்டி இருக்கானுங்க. அப்புறம் பார்த்தா தான் இந்த மாதிரி தெரியுது. விவரங்களுக்கு நன்றி.